என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் மற்றவர்களை புண்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இதுக்கு நான் கேள்வி கேட்பான். இது ஒரு அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இத்தகி தாவத்தல் மலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். உன்னால் பாதிக்கப்படுறான அவன் கையேந்தி விட்டான் வையி, நடக்கிறது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையே கிடையாது. பாதிக்கப்பட்டான் வைங்க, அவன் கை ஏந்திட்டான் நாசமா போயிடும். கையேந்தாமல் இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய செயல்களால, நடவடிக்கைகளால, நம்முடைய சந்தோஷங்களுக்காக வேண்டி பிறரை காயப்படுத்துகிற போக்கை முஸ்லிம்கள் என்றைக்கு கைவிடுகிறார்களோ அப்பதான் இந்த பெருநாளை கொண்டாட நமக்கு தகுதி இருக்கு. இந்த பெருநாளை அர்த்தமுள்ளதாக என்ன தகுதி நமக்கு இருக்குது? அப்ப இந்த பெருநாள்ல அல்லாஹ் என்ன கட்டுப்பாடுகளை, எந்த வரம்புகளை நமக்கு போட்டிருக்கிறானோ அந்த வரம்புகளை நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷங்களில் நீங்கள் கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை மற்ற சமுதாய மக்கள் பார்க்க வேண்டும். ஆஹா, என்ன ஒரு சமுதாயம், எவ்வளவு அழகான சமுதாயம், எவ்வளவு கட்டுக்கோப்பான சமுதாயம், அடுத்தவனுக்கு தொல்லை தராத சமுதாயம் என்று நினைக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த பெருநாள்ல இந்த பாடத்தை பெறுவதற்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி 2 பெருநாளே 2 சம்பவங்கள் இருக்கு, 2 விஷயங்கள் இருக்குது. ஹஜ் பெருநாளை என்ன செய்யறோம்? அது தியாக திருநாள். தியாகம் செய்யறோம் முஸ்லிம், காயப்படுத்துறோம் முஸ்லிம் இல்ல, புண்படுத்துறோம் முஸ்லிம் இல்ல. உனக்கு சந்தோஷமா தங்கி இருக்கும். உயிர் மகனை தியாகம் செஞ்சாலும் பெருமையா பேசுற நாம நம்ம சுத்தி உள்ள இந்த ஏழை மக்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு அற்ப சுகத்தை தியாகம் செய்ய தயார். நம்ம என்ன தியாக திருநாள், என்ன தியாக திருநாள் கொண்டாடுறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி மகனையும் அறுத்து பலியிட முன் வருகிறார்கள். பாலைவன பெருவெளியிலே கொண்டு தன்னுடைய மனைவியையும் கைக்குழந்தையும் கொண்டு விட்டுவிட்டு வருகிறார்கள். இப்படி தியாகம் செய்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக இந்த தியாக திருநாளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப தியாகம் செய்து பழகிய ஒருவன் கண்டிப்பா அடுத்த ஆள் தொந்தரவு பண்ண மாட்டான். எனக்கு உள்ளதே நான் தியாகம் செஞ்சு பழகிட்டேன், எனக்கு சொந்தமான சுகங்களையும் பொருள்களையும் தியாகம் செய்து நான் பழகின அடுத்த ஆளுக்கு தொந்தரவு தருவேனா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, இஸ்லாம் என்பது தியாகத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. தியாகம்னா என்ன? வெட்டிக்கிட்டு சாவுறதா தியாகம்? தியாகம் அது இல்ல. மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய சில மகிழ்ச்சிகளை தியாகம் விட்டுக் கொடுப்பது, மற்றவர்களுக்கு கஷ்டப்படுத்தக் கூடாது என்பதற்காக நம்முடைய வசதிகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது, அதான் தியாகம். இதனால அடுத்தவர்களுக்கு சங்கடம் ஏற்படுது, அடுத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்துதா, நமக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷம் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், கஷ்டம் இல்லாத வகையில கொண்டாடுவோம் என்ற மாதிரியான பாடத்தை பெறணுங்கிறதுக்காகத்தான் இங்கேயும் தியாகம், நோம்புலையும் தான் தியாகம். நோம்புட்டு தியாகம் இல்லையா? 30 நாள் தியாகம் தானங்க பண்றோம். சோத்த தியாகம் பண்றோம், மனைவியை தியாகம் பண்றோம், பகல் நேரத்தில் குடிக்கிற பானங்களை தியாகம் பண்றோம், 30 நாட்கள் பகல் நேரங்கள் போல தியாகம் பண்றோம். இப்ப இந்த மாதிரி பயிற்சி எதுக்கு இஸ்லாத்துல தந்திருக்குது? அல்லாஹ்க்கு தேவைங்கிறதுனாலயா? இதெல்லாம் அல்லாஹ்க்கு போய் சேருமா? நீங்க ஆட்டாருக்கு போட்டவன அல்லாஹ் ரத்தத்தினால குடிச்சிட்டு போயிடுவானா? அப்படி நம்பணுமா நம்ம? லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா, அல்லாஹ்விடத்திலே இந்த மாமிசங்கள் போய் சேராது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த ரத்தங்கள் போய் சேருது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடமிருந்து உள்ள இறை எச்சம் தான் அவனை சேரும். அறுத்து போடுறது போய் சேராது. அறுத்து போடும் பொழுது என்ன எண்ணம் இருக்குன்னு, இறைவா உனக்காக நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்வேன், என் சுயநலம், என் மகிழ்ச்சி, என் குடும்பம், என் கோத்திரம் என்று நான் பார்க்க மாட்டேன், உனக்காக நான் எத்தகைய தியாகத்தை நான் செய்வேன் என்ற உறுதிமொழி உங்க உள்ளத்தில் இருக்கு பாருங்க, அதான் அங்க போய் சேரும். அதுக்கு அடையாளம் தான் இருக்கு. அடையாளம் மார்க்கமாகிறாது. அறுத்து குர்பானி கொடுப்பது என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இறைவா இப்ராஹிம் நபிக்கு நீ உன் மகனை பலியிடுமாறு கட்டளையிட்டாய், அவர் தயாரானார், நீ தடுத்த காரணத்தினால் அவர் ஒரு ஆட்டை பலியிடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினாய், அவருக்கு வைத்த பரிசை எனக்கு வைத்தால் நானும் அதுபோல் செய்ய தயார் என்ற சங்கல்பத்துக்கு தான் அறுக்கிறோம். ஆட்டை போட்டு அறுக்கிறத நோக்கம், இப்ராஹிம் நபிக்கு வைத்த பரிசை எனக்கு நீ வைத்தால் இறைவா நானும் அந்த பரிசையில தேர தயார், நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என்ற சந்தர்ப்பத்திற்காகத்தான் குர்பானி கொடுக்கணுமே தவிர ஆடு மாடுகளை வேதனைப்படுத்துறதுக்கு இல்ல. அப்படி கொடுப்பதோடு ஏழைகளுக்கு விசாரிக்கிறோம், அந்த மகிழ்ச்சியில பங்கிடவும் செஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வேண்டிய தக்குவா இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும்.
அப்ப இந்த குர்பானி என்ற தத்துவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்றது ரத்தப்பலி கொடுக்கணும் என்பதோ ரத்தம் அல்லாத சேரணும் என்பது அல்ல, நீங்கள் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நோன்பு பெருநாளின் மூலமாக அல்லாஹ் நம்மளை பட்டினி போடுவது அல்ல, அதையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லமிலா கவுல தூரி வல் அமலபிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யதா தஆமஹு வ ஸராபஹு. ஒருவன் நோன்பு வைத்துக் கொண்டு தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் அவன் விட்டொழிக்கவில்லையானால் அவன் தன்னுடைய உணவுகளை தியாகம் செய்வதால் தன்னுடைய பானங்களை தியாகம் செய்வதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பட்டினியா இருந்தா அல்லாஹ் கிடைக்க போல 3 வேளை தோத்த 2 வேளையா குறைச்சிட்டா இந்த ஒரு வேளை அல்லாஹ்வுக்கு மிச்சமா? அதான் கிடையாது. தீமையான காரியத்திலிருந்து விலகணும், அதுல இருந்து பெற வேண்டிய பக்குவத்தை பெறணும் என்பதற்காகத்தான் நோன்பு கூட கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டது, பிறருடைய நலனை மதிப்பதை அடிப்படையாக கொண்டது, மக்களுக்கு உதவுவதை அடிப்படையாக கொண்டது. என் வீடு, என் வாசல், என் சுகம், என் சொத்து என்ற அந்த சிந்தனைகளுக்கு கடிவாளம் போடு கூடாது என்று ஆக்குவதற்கு இல்ல, அது தரிகட்டு போகும்பொழுது கடிவாளம் போடுவதற்காக தரப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பெருநாள் கொண்டாட்டங்களைப் போலவே நம்முடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெருநாள் கொண்டாட்டத்தை உங்களுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் சான்றாக்கணும். நம்ம பெருநாள் எப்படியா கொண்டாடணும் நினைச்சு பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்? நம்ம பெருநாள் கொண்டாடணும், இப்படியா கொண்டாடணும், இப்படி அடுத்தவரை தொந்தரவு பண்ணணும், இப்படியா லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்திக்கிட்டு இருந்தோம், இப்படி அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்படியா ஊற வச்சு பந்தல் போட்டோம். இன்னைக்கு சுத்தமான ஆடைகள் அணிந்து கொண்டு விருந்தினர் உட்கார தயாரா இருக்கிறோம். அதான் தியாகம். சுத்தமான ஆடைகள் அணிந்து கொண்டு இங்க ஆடம்பர ஜோடனை இல்ல, விளக்கு இல்ல, அலங்காரம் இல்ல, வெறும் திடல். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த பெருநாள் கொண்டாட்ட அன்னைக்கு பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கல பத்தியா? பள்ளிவாசல் இருந்துச்சு, அந்த பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்காம தெருவுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கும் கிடைக்கணுமா? பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகை நடத்தினா பள்ளிவாசல்ல வர முடியாது. மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது. அவங்க உள்ளூரை என்ன நினைக்குவாங்களா? நமக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெருநாள் இடத்துல நமக்கு பெருநாள் இல்லாம போச்சு, நமக்கு சந்தோஷம் இல்லாம போச்சு, எல்லாரும் வகை வகையா அணிஞ்சிட்டு போறாங்க, நமக்கு இல்ல. அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான். அவங்களுக்கு அந்த பெருநாள் இல்லாமலே போயிருமா? அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திடலுக்கு வர சொல்லி மாதவிடாய் பெண்களும் வரணும், எல்லா பெண்களும் வரணும், தொழுகை நேரத்தில் ஒதுங்கி இருந்து கொள்ளட்டும், மற்ற எல்லா சந்தோஷத்திலையும் பங்கெடுக்கட்டும்னு சொல்லி அக்கறை எடுத்தா இது எப்படிப்பட்ட மார்க்கம்னு பாருங்க. மாதவிடாய் பெண்களை அவங்க வராம இருக்கிறதுக்கு அவங்க கூட ஒரு காரணம். இப்படி இருந்து கூட அவங்க மன வருத்தப்படுவாங்களாம், அவங்க சங்கடப்படுவாங்களாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா, எல்லாரும் அந்த மகிழ்ச்சியில பங்கெடுக்கணுமா, எல்லாரும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமா என்பதற்காக வேண்டி திடலையும் தேர்ந்தெடுத்து அங்கே பெண்களையும் கட்டாயமாக வர சொல்லி மாதவிடாய் பெண்களை வர சொல்றதா இருந்தா அதுதான் கொண்டாட்டம். நீங்க என்ன பண்றீங்க? மாதவிடாய் பெண்களை விடுங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளவு பேரை காயப்படுத்துறீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள இந்த அற்பமான ஒரு கவலையை கூட பெண்களுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு பெரிய ஃப்ரீடம் கொடுக்கிற எந்த மார்க்கத்தில் சந்தோஷமான நாட்கள்ல மாதவிடாய் வந்தா கொண்டாட விடுவாங்க? பல மதங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கணும். சந்தோஷமான நாட்கள்ல அவர்களுக்கு இந்த மாதிரியான இயற்கை உபாதை வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு அவுட்டு, சந்தோஷம் அவுட்டு. 60% கூட சந்தோஷம் கொண்டாட முடியாது. இங்க மாத்திரம் தொழுகையில பங்கெடுப்பதை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு உண்டு. நம்மள மாதிரி யாரை அறிவார்கள், நம்மள மாதிரியே பங்கெடுப்பார்கள், நம்மள மாதிரியே எல்லா விதமான இதுலையும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற ஒரு கொண்டாட்டத்தில் நம்ம அது மாதிரி மதிக்கிறோமா? அப்ப இதை என்ன கவனிக்கணும்? இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து சட்டம் போட்டிருக்கிற ஒரு மார்க்கத்தில் பிறந்த நாம இப்படி பார்த்து பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிற மார்க்கத்தில் பிறந்த நாம நம்முடைய எந்த விதமான நிகழ்ச்சிகளும் அடுத்தவருக்கு காயப்படுத்திடக்கூடாது, அடுத்தவரை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஒவ்வொன்றையும் செய்யும்போது யோசிக்கணும், இதனால அடுத்த ஆளுக்கு என்ன இருக்கு சந்தோஷம் நமக்கு இருக்கும். நம்ம சந்தோஷப்படுறான்னா அடுத்த ஆளை மிதிச்சா கூட சந்தோஷமா தான் இருக்கு. அவனுக்கு வலிக்குமே நினைக்கணும். ஒரு ஆள் குத்து பல்ல உடைச்சோம்னா வீரண்டு சந்தோஷம் வரும், அவனுக்கு வலிக்குமே நினைக்கணுமா? இல்ல பல்லு போச்சு அவனுக்கு. இப்படி நினைக்கக்கூடியவன் தான் முஸ்லிம். இந்த மாதிரியான உணர்வுகளை பெற்று நாம் ஒரு பக்குவம் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி உணர்வுகளை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப ஷார்ட்டா தான் ஹுத்பாவை நிகழ்த்துவாங்க. ஏன்னு கேட்டா இதுக்கு பிறகுதான் குர்பானி எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது பெரிய நீண்ட பயான் பண்றதல்ல நோக்கம். இதுக்கு பிறகு நீங்கள் போய் சந்தோஷப்படுத்துற வேலை இருக்கிறது.
சீக்கிரமாக குர்பானி கொடுக்கணும், சீக்கிரமாக அந்த பகல் உணவுக்கு அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அளவுல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால இந்த தொழுகையை கூட நம்ம முந்தி வச்சிருக்கிறோம். அதனால நாம இந்த பெற வேண்டிய பாடத்தை இருந்து பெற்றுக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் அந்த சந்தோஷங்களை கொண்டாடும் பொழுது மற்றவர்களை புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் கொண்டாடக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.